தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கம். இன்று அறத்தின் குரல் பகுதியில் பரமாச்சாரியார் தொடர்பான ஒரு செய்தியை பார்க்கவிருக்கிறோம். மகா சுவாமிகள் பற்றி ஏராளமான செய்திகள் இன்று உலவுகின்றன. மகா சுவாமிகள் அற்புதங்களை நிகழ்த்துகிற வழியை பின்பற்றிய துறவி அல்ல. சத்ய சாய்பாபா உயர்நிலை துறவி, ஆனால் அவர் அற்புதங்கள் மூலமாக மக்களை ஈர்த்தார். மகா சுவாமிகள் அற்புதங்கள் நிகழ்த்தி மக்களை ஈர்க்கவில்லை, மக்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய அறிவுரை மூலம் நெறிப்படுத்தினார். அவர் சில அற்புதங்களை செய்தது போல அடியவர்களுக்கு தோன்றும், ஆனாலும் அதை அற்புதம் என்று அவர் சொல்லிக் கொண்டதில்லை. அதுதான் மகா சுவாமிகளுடைய ஒரு பாணியாக இருந்தது. மகா சுவாமிகள் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற ஏராளமான துறவியரை சந்தித்து நேர்காணல் செய்து புத்தகமாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பாரத தேசத்திற்கு வருகை புரிந்தார் பால் பிரண்டன் என்கிற ஒரு வெளி தேசத்தவர். அவருக்கு மிகுந்த ஆன்மீக நாட்டம், அதுவும் இந்திய ஆன்மீகத்திலும் வேத நெறிகளிலும் இந்திய துறவிகள் மேலும் ஒரு அளவற்ற மரியாதை வைத்திருந்தார். வந்தார். கேரளா, ஆந்திரம், கர்நாடகம், வட இந்திய பகுதிகள் என்று பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து பற்பல முக்கியமான துறவிகள் யார் யார் என்று கேட்டறிந்து அவர்களை எல்லாம் சந்தித்து நேர்காணல் செய்தார். அந்த படிக்க அவர் காஞ்சிபுரம் வந்து மகா சுவாமிகளை சந்திக்க விரும்பினார். மகா சுவாமிகளை எப்படி சந்திப்பது இல்லையா? திடீரென்று ஒரு வெளிதேசத்தவர் அவரை சந்திக்க வேண்டும் என்று மடத்தின் உள்ளே நுழைய முடியாது. அவருக்கு வெறுமே பார்ப்பது, தரிசனம் செய்வது நோக்கமல்ல. அவரை பார்க்க வேண்டும், நேர்காணல் எடுக்க வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும். யோசித்தார். யாரோ அவருக்கு சொன்னார்கள், KS வெங்கட்ரமணி என்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், அவருக்கு ஆங்கிலம் தமிழ் இரண்டுமே தெரியும், அந்த எழுத்தாளர் மூலமாக நீங்கள் அவரை சந்திக்கலாம் என்று அவருக்கு சொன்னார்கள். அந்த KS வெங்கட்ரமணி என்பவர் முருகன் என்ற ஒரு உழவன் என்றெல்லாம் தமிழில் புதினங்கள் எழுதியவர், பேப்பர் போட்ஸ் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் நூல்கள் எழுதியவர். அவரை போய் பால் பிரண்டன் பார்த்தார். இது மாதிரி உண்மையான ஆன்மீக நாட்டமுள்ள ஒரு மனிதன் நான், ஒரு கிண்டலுக்கோ கேலிக்கோ வந்தவன் அல்ல, ஒரு கேளிக்கை என்று வந்தவன் அல்ல. வெளிதேசத்திலிருந்து புறப்பட்டு செலவு செய்து கொண்டு வந்து பல துறவியரை சந்தித்து விட்டேன். இவரை பற்றி பலரும் சொல்கிறார்கள். இன்னும் நிறைய துறவிகள் நான் சந்திக்க வேண்டியவர்கள் இருந்தாலும் கூட எனக்கு நேரம் இல்லை. இவரை சந்தித்து விட்டு நான் என் தேசத்திற்கு திரும்ப வேண்டும். அதற்கு நீங்கள் இவரை சந்திக்க ஏற்பாடு செய்ய முடியுமா என்று பால் பிரண்டன் KS வெங்கட்ரமணியிடம் கேட்டார். வெங்கட்ரமணி, நான் சொல்லி பார்க்கிறேன், உனக்கு ஒரு நேரம் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி மடத்தின் அன்பர் அவர் மடத்தில் சென்று பரமாச்சாரியாரை தரிசித்து, இது மாதிரி பால் பிரண்டன் என்பவர் வந்திருக்கிறார், உங்களை பேட்டி காண விரும்புகிறார் என்று சொல்கிறார். பரமாச்சாரியார் யோசித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி மறுநாள் அந்த நேரத்திற்கு வந்து தன்னை பார்க்க சொல்லுமாறு பணிக்கிறார். வெங்கட்ரமணி அந்த செய்தியை சொல்கிறார். பால் பிரண்டன் செல்கிறார். அந்த நேர்காணல் நடக்கிறது. ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் நடக்கிறது. பரமாச்சாரியாருடைய முகம் அப்படி தேஜோமயமாக பொலிவோடு இருக்கும். அவருடைய கண்கள், அந்த கண்களை பார்த்தால் தெய்வத்தையே தரிசனம் செய்த ஒரு நிறைவு நமக்கு தோன்றும். பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் காஞ்சி பரமாச்சாரியாரின் விழிகளில் நான் கடவுளை கண்டேன் என்று எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புனித திருவுருவத்தை பார்த்ததும் பால் பிரண்டனின் மனம் மயங்கியது. நேர்காணல் முடிந்ததும் அவர் ஒரு சின்ன வேண்டுகோள் வைத்தார். சுவாமி, நான் உங்களை சந்திக்கிற இந்த பாக்கியத்திற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒரு மந்திரோபதேசம் செய்ய வேண்டும். நான் அந்த மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே என் காலத்தை கழிப்பேன். இந்த ஒரு உபகாரம் நீங்கள் செய்யக்கூடாதா என்று கேட்டார். பரமாச்சாரியார் சற்று சிந்தனையில் ஆழ்ந்தார். அவர் சொன்னார், அன்பனே, உன்னுடைய ஆன்மீக நாட்டம் பெரிது, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். உனக்கு மந்திரோபதேசம் தேவை, உபதேசம் சேவை என்பதையும் நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நான் துறவி மட்டுமல்ல, நான் மடாதிபதி. இந்த மடத்திற்கென்று சில நியமங்கள், சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை மீறி நான் இயங்க இயலாது. ஆகையால் ஒரு வெளி தேசத்தவருக்கு மந்திரோபதேசம் செய்யக்கூடிய அந்த தன்மையை மடாதிபதியாக நான் இருந்து நிகழ்த்த முடியாது. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் கீழ். உடனே புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு செல். அங்கே ரமண மகர்ஷி இருக்கிறார், மிக உயர்ந்த உத்தமமான துறவி. அவருக்கு மடம் எதுவும் கிடையாது, அவருக்கு எந்த தலையும் கிடையாது. அவரை சென்று தரிசனம் செய்து அவரிடமிருந்து அறிவுரை கேட்டுக்கொள், உபதேசம் கேட்டுக்கொள்.
அவர் உனக்கு எல்லாம் அருள்வார் என்று பரமாச்சாரியார் சொல்ல வால்பிரண்டனின் மனம் சற்று துணுக்குற்றது. அவர் ரமணரை பார்த்ததில்லை, பரமாச்சாரியை பார்த்ததில் மயங்கி விட்டார். பரமாச்சாரியார் இது மாதிரி தவிர்த்து விட்டாரே என்று அவருக்கு சற்று வருத்தம். சரி, பார்க்கிறேன் சுவாமி, ஆனால் என்னால் இயலுமா என்று தெரியவில்லை, நாளை மறுநாளே நான் பயணப்படுகிறேன், இருக்கும் ஒரு நாளில் அது சாத்தியமா என்று தெரியவில்லை என்று சொல்லி வணங்கி விடைபெற்று தன்னுடைய உணவகத்திற்கு பால்பிரண்டன் புறப்பட்டு சென்று விட்டார். இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார். கதவு உள்புறம் தாழ்பார் போட்டிருக்கிறது, பால்பிரண்டனுடைய அறை கதவு. பால்பிரண்டன் கட்டிலில் படுத்திருக்கிறார். நல்ல உறக்கம், நள்ளிரவு இருக்கும். யாரோ தன்னை தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு உணர்வு. யார் இது பூட்டிய அறைக்குள் என்று கண்விழித்து பார்க்கிறார். எதிரே ஒளி வட்டத்தில் பரமாச்சாரியாருடைய திருமுகம். வியப்போடு பார்க்கிறார். எப்படி இவர் உள்ளே வந்தார்? அதுவும் முகம் மட்டும் தெரிகிறது. இது உண்மைதானா என்று கிள்ளி பார்த்துக் கொள்கிறார். உண்மைதான் என்று புலப்படுகிறது. பரமாச்சாரியார் அன்போடு சொல்கிறார், அன்பனே, நீ போனால் திரும்ப வருவது என்பது கடினம். ஆகையால் கட்டாயம் நீ ரமணரை சென்று தரிசித்து விட்டு போ என்று அறிவுறுத்துகிறார். பிறகு அந்த உருவம் மறைந்து விடுகிறது. பால்பிரண்டன் வியப்போடு அன்று இரவு முழுவதும் இறைவனை தியானம் செய்து கொண்டு மறுநாள் புறப்பட்டு ரமணரை சென்று சந்திக்கிறார். ரமணருடைய புனித பேருளையை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்கிறார். ரமணரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கிறார். ரமணர் அவருடைய ஐயங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறார். அவருக்கு உபதேசமும் தருகிறார். பிறகு அவர் வெளிதேசம் செல்கிறார். அந்த புத்தகம் எழுதுகிறார். புத்தகம் வெளிவருகிறது. புத்தகத்தில் பல விஷயங்கள், பல சம்பவங்கள் எல்லாம் அவர் விரிவாக எழுதுகிற போது பரமாச்சாரியாரை சந்தித்தையும் பூட்டிய அறைக்குள் அவர் காட்சி தந்து ரமணரை பார்த்து விட்டு போ என்று அறிவுறுத்தியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் அன்பர்கள் வாசிக்கிற காலகட்டம் அது. காஞ்சி மடத்தில் பரமாச்சாரியார் அமர்ந்திருக்கிறார். சுற்றிலும் அன்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பரமாச்சாரியாருடைய அந்த பேச்செல்லாம் முடிந்து அவர் எழுகிற நேரத்தில் ஒரு அன்பர் திடீரென்று ஒரு விந்தையான கேள்வியை கேட்கிறார். சுவாமி, பால்பிரண்டன் பூட்டிய அறையில் நீங்கள் காட்சி தந்ததாக எழுதியிருக்கிறாரே, அந்த அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தினீர்களா என்று கேட்கிறார். திடீரென புறப்பட்ட கேள்வி. பரமாச்சாரியார் என்ன சொல்வது? ஆம், அப்படித்தான் நிகழ்த்தினேன் என்று சொன்னால் அது தற்பெருமையாகிவிடும். அவர் அற்புதங்களை விரும்புகிறவரும் அல்ல. இந்த அற்புதம் நிகழ்ந்ததா இல்லையா என்று வற்புறுத்தி கேட்கிறார், சொல்லியாக வேண்டும். இல்லை, அந்த அற்புதம் எல்லாம் நிகழவில்லை, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் போகவில்லை, அங்கு காட்சி தரவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. பால்பிரண்டனை விட்டுக் கொடுத்தது போல் ஆகிவிடும். அவர் எழுதியிருக்கிறார். எல்லோரும் இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் மகா சுவாமிகள் என்ன பதில் சொல்வார் என்று கூர்மையாக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். எழுந்த பரமாச்சாரியார் உள்ளே செல்வதற்கு முன் திரும்பி அந்த அன்பரை பார்த்து சொல்கிறார், அதான் சொல்றேன், எப்பவும் தூங்குறப்போ நல்லதை நினைச்சுன்னு தூங்கணும், தெரிகிறதா என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார். இந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்தினாரா இல்லையா என்று இதுவரை தெரியவில்லை. ஆனால் அற்புதங்களை மகான்கள் நிகழ்த்துகிறார்களோ இல்லையோ, மகான்கள் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கையானது பல்வேறு அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்தும் என்று சொல்கிறது நம்முடைய ஆன்மீக மரபு.